இப்பொழுது நாம் கேள்விக்கோட்டிலிருந்து கேள்வி அட்டவணையை தயாரிக்கும் முறையை பார்ப்போம். இப்போ 80 ரூபா விலையில் இங்கே விலைகள் தரப்பட்டிருக்கு. இந்த வெற்றிடங்களை நிரப்போம். 80 ரூபா விலையில் கேள்வி, 70 ரூபா விலையில் கேள்வி, இதில் நிரப்போம். 80 ரூபா விலையில் கேள்வி 0, இந்த புள்ளியிலிருந்து இது 0. எழுபது ரூபா விலையில் கேள்வி இந்த புள்ளியிலேருந்து 400 அலகு. 70 ரூபா விலையில் கேள்வி 400 அலகு. 60 ரூபா விலையில் கேள்வி இந்த புள்ளியிலேருந்து இதுவரையும் 800 அலகு. 50 ரூபா விலையில் கேள்வி இந்த புள்ளி 1200 அலகு. 40 ரூபா விலையில் கேள்வி இந்த புள்ளி 1600 அலகு. 30 ரூபா விலையில் கேள்வி இந்த புள்ளி 200 அலகு, 2000. 10 ரூபா 20 ரூபா விலையில் கேள்வி இந்த புள்ளி 2400. 10 ரூபா விலையில் கேள்வி இந்த புள்ளி நடிக்கிற புள்ளி 2800. பூச்சிய விலையில் கேள்வி 3200. இப்போ கேள்வி அட்டவணையிலிருந்து கேள்வி வரைவிலிருந்து கேள்வி அட்டவணையை தயாரிக்கிற முறையை இப்போது நாங்கள் பார்த்தோம். இப்போ பாருங்கள், இதில் கேள்வி சமன்பாடு வந்துருக்கு. கேள்வி சமன்பாட்டிலிருந்து நாங்கள் இந்த கேள்வி அட்டவணையை தயாரிப்போம். இங்கே பாருங்க, QD சமன் 3200. எல்லாத்தையும் நான் இதில் போட்டு காட்டுக்கிறேன், எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறேன். இது கொண்டுக்கும் P 40 ரூபா விலையை இதில் பார்க்க வேண்டியது 80 ரூபா விலையில் பார்ப்போம். முதல் 80 ரூபா விலையில் பார்க்குறதுக்கு இதில் 80 போடுவோம். Pக்கு பதிலாக Pக்கு 80 பிரதியீடு செய்வோம். பிரதியீடு செய்தால் 80 அப்போ 3200 84 இதை இதால் பெருக்கணும். 3200 கழித்தால் 0. இதில் 70 ரூபா விலைக்கு பார்க்குறதுக்கு இதில் 70 பிரதியீடு செய்யணும். 70 ரூபா பிரதியீடு 7×4 28. 3200 2800 கழிச்சா 400. இதில் 60 ரூபா விலையில் வெளியே பார்க்குறதுக்கு இதில் 60 போடுவோம். போட்டால் 624. அப்போ 800. 2400 கழிச்சா 800. இதில் 50 ரூபா விலைக்கு பார்க்குறதுக்கு 50 ரூபாய் போடணும் விலையை. இப்போ 40 50 2000. 3200 2000 கழித்தால் 1200. இல்லை 40 ரூபா விலை பார்க்குறதுக்கு 40 போடணும். 40 விலை நன்னாங்கு 16. 1600 போனால் 3200 1600. இதில் 30 ரூபா விலைக்கு பார்க்குறது 30 போடணும். விலையை 30 இந்த சமன்பாடு இதில் சமன்பாட்டில் பிரதியீடு செய்வோம். 2000. 20 ரூபா விலையில் பார்க்குறதுக்கு இதில் 20 ரூபாயை பிரதியீடு செய்வோம். 2400. 10 ரூபா விலைக்கு பார்க்குறதுக்கு இதில் 10 ரூபாயை பிரதியீடு செய்வோம். அப்போ 10 400. 3200 400 2800. இது சைபர் விலையில் பார்க்குறது இதில் சைபரை பிரதியீடு செய்வோம். சைபர் 40 சைபர் அவை 3200 சைபர் போனால் 3200. பாருங்கள், இப்போ இது கேள்வி சமன்பாடு.
கேள்வி சமன்பாடு தயாரிக்கிற முறையை நான் முதல்ல உங்களுக்கு செய்து காட்டேன். இதுதான் நேர்கோடான கேள்வி கொடுற சமன்பாடு. QD சமன் ஏசைய பிபி. அந்த சமன்பாட்டிலிருந்து எப்படி ஒரு இந்த அட்டவணைக்குரிய கேள்வி சமன்பாடை தயாரிக்கலாம்ன்றதை தயாரித்து தந்திருக்குது. இதை கொண்டு வந்து அட்டவணையை தயாரிச்சிருக்கிறோம். பாருங்கள், நமக்கு சமன்பாடு தந்தால் அட்டவணையை தயாரிக்கணும், அட்டவணையை தந்தால் இந்த சமன்பாடு தயாரிக்கணும். இதை நான் முதலே உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறோம். இனி அடுத்தது பார்ப்போம். இது புள்ளி நெகிழ்ச்சி சூத்திரம். அதாவது ஒரு கேள்வி கோட்டில் ஒவ்வொரு புள்ளியிலையும் கேள்வி நெகிழ்ச்சியை கணிக்கிறதுக்குரிய சூத்திரம். இது அற்பமான ஒரு விலை மாற்றம் இல்லாமல் நெகிழ்ச்சி பார்க்குறது விலை மாற நேரம் நெகிழ்ச்சி பார்க்குறது தான் நாங்கள் இதில் நெகிழ்ச்சியில் படித்த விஷயம். அது தெளிவாக நான் இதுக்கு முந்தின வீடியோவில் வழங்கப்படுத்தியிருக்கிறேன். நெகிழ்ச்சிக்குரிய சூத்திரம் டெல்டா கியூங்கள் டெல்டா பி தர பிங்கள் கியூ. இது இந்த சூத்திரம் எப்படி வந்ததுன்னு நான் முதல் வழங்கப்படுத்தியிருக்கிறேன். இந்த சூத்திரத்தை வச்சுக்கொண்டு புள்ளி நிகழ்ச்சியை பார்க்கலாம். கட்டாயமாக இந்த சூத்திரத்தை எழுதி போட்டு இதை செய்தீங்கன்றால் வேறு ஒரு விளக்கமும் தேவையில்லை. இதுதான் அதுக்குரிய சூத்திரம், புள்ளி நிகழ்ச்சிக்குரிய சூத்திரம். இது வந்து இலகுவாக பார்க்கலாம். பாருங்கள், டெல்டா கியூ. இப்போ உதாரணமாக நாங்கள் 16 ரூபா விலையில் நிகழ்ச்சியை பார்ப்போம். 16 ரூபா விலையில் நிகழ்ச்சி பார்க்குறதால் இதில் பிக்கு 16 போடணும். கேள்வித்தொகைக்கு 0. 16 விலையில் இந்த புள்ளிக்கு கேள்வி 0. அப்போ கியூக்கு 0, பிக்கு 16. இதை போட்டால் இதில் போடுறது டெல்டா கியூ. அப்போ டெல்டா கியூ வந்து 16 ரூபா விலை பார்க்குறதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு விலை மாற்றம் வேணும். கட்டாயம் விலை மாற்றத்தை கொண்டு தான் பார்க்குறது. அப்போ இந்த விலை மாற்றத்தை எடுப்போம். இதுக்கு கீழே இருக்கிற 16லேருந்து 12 ரூபாய் ஆறுனா இல்லை 4 ரூபா விலை மாற்றம் 4, தொகை மாற்றம் 200. 12லேருந்து இதிலேருந்து 0லேருந்து 200 ஆகுது. அப்போ இது 400, இது 4. இதை சொல்கிறது சாய்வு கொண்டு சொல்கிறது. இது கேள்விக்கோட்டின் சாய்வு. கேள்விக்கோட்டின் சாய்வு தான் டெல்டா கியூங்கள் டெல்டா பி என்று சொல்கிறது. இவனுங்க எல்லா இடத்துலையும் எல்லா விலை மாற்றத்துக்கும் இதுதான் சாய்வு. இவனுங்க 12லேருந்து விலை 8 ரூபா மாறுற நேரத்தில் இது விலை மாற்றம், இது தொகை மாற்றம். இதே இந்த முக்கோணமாக தான் இந்த முக்கோணம் இருக்குது. 8 ரூபாயிலேருந்து 4 ரூபா விலை மாறுற நேரம் இது 4, இது 200. இதுலேருந்து இவ்வளவு 200, இது இவ்வளவு 400. இந்த 4 ரூபாயிலேருந்து 0 ஆகிற நேரத்தில் இங்கே பாருங்க, இதில் 4, இது 4, இது 200. அப்போ எல்லா முக்கோணங்களும் சமனாக இருக்குது. எல்லாத்துலேயும் சாய்வும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த பெரிய முக்கோணத்தில் சாய்வும் ஒரே மாதிரி தான். எல்லாம் சாய்வு அதாவது விலை மாற்றத்துக்குரிய சாய்வு எல்லா விலை மாற்றத்தின் போதும் சாய்வு ஒன்று தான். டெல்டா கியூங்கள் டெல்டா பி ஒரே பொறுமதி தான். இதில் என்ன பொறுமதி என்று பார்த்தால் இது 4, இது 200. அப்போ 200 இதில் டெல்டா கியூ வந்து 200, டெல்டா பி வந்து 4. அதுதான் அந்த சாய்வு. அப்போ 200 4ஆல் பிடிச்சா 50 தான் இந்த சாய்வு. இதில் இந்த விலை மாற்றத்துக்கு சாய்வு 50. இந்த விலை மாற்றத்துக்கும் சாய்வு 50 தான். எல்லா விலை மாற்றத்துக்கும் சாய்வு. ஒரு 10 ரூபா விலை மாற்ற முடியாலும் சாய்வு 50 தான். அப்போ சாய்விட பொறுமதி 50. இது மாறாது எல்லாத்துலேயும். அப்போ நாங்கள் இதில் 16 ரூபா விலையில் இந்த பில் நிகழ்ச்சியை பார்ப்போம். அப்போ 16 விலையில் பில் நிகழ்ச்சியை பார்க்குறேன்டா இதில் பிரதியீடு செய்யணும். இதில் பிக்கு பிரதியீடு செய்யணும் 16, கிக்கு பிரதியீடு செய்யணும் கேள்வித்தொகை 0. இதில் பிரதியீடு செய்யணும் நான் 50 அப்படி சொன்னேன். நான் இப்போ கணக்கு சொன்னேன். அல்லது இதை எடுக்கிறது. இதில் 4, டெல்டா பிக்கு 4, டெல்டா கியூக்கு 200. இப்போ இதை முதலாவது 16 ரூபா விலையில் பார்ப்போம். பாருங்கள்,
16 ரூபாயில வருக பிக்கு 16 பிக்கு 16 கேள்வித்தொகைக்கு பிக்கு 16 கேள்வித்தொகைக்கு 0 பாருங்க. இதில் விலை மாற்றத்துக்கு 4, தொகை மாற்றத்துக்கு 200, விலை மாற்றத்துக்கு 400, 200, விலை மாற்றத்துக்கு 200, தொகை விலை மாற்றத்துக்கு 200, விலை மாற்றத்துக்கு 4, விலை மாற்றத்துக்கு 4, தொகை மாற்றத்துக்கு 200. இங்கே பாருங்க, 200 4, அப்போ 16 0. அப்போ இதை பெருக்கினால் 1600 வரும். 1600 4ஆல் பிரித்தால் 4ஆல் பிரிக்கிறல 4 சைவரால் பிரிக்குன்னா சைவர் தான் விட. அப்போ எந்த பெறுமதியை சைவரால் பிரித்தாலும் அதுக்கு முடிவிலி விட, முடிவிலி தான். அதுக்கு எண்ணி சொல்லிடாது. இதில் ஒன்று இருக்கும் என்றால் அப்போ 4 1 4, 4ஆல் பிரித்தால் 3200 விட வரும். இது சைவராக இருக்கிறபடியால் விட இது முடிவிலி. இதுக்கு முதலாவது இந்த 16 ரூபா விலையில் நெகிழ்ச்சி முடிவிலி. நீ அடுத்து 12 ரூபா விலையில் நிகழ்ச்சியை பார்ப்போம். பாருங்கள், 12 ரூபா விலையில் நிகழ்ச்சி ரூபா விலையில் இந்த பிக்கு பதிலாக 12 போடுறோம், கியூக்கு பதிலாக 200. இது மாறாதாண்டி சொல்லிட்டோம். இது சாய்வு மாறாது. அப்போ 200. அப்போ இது ஒரே தொகை தான். அப்போ இதை சுருக்கினால் இதில் விட்டு நான் 3. அப்போ இதையும் மட்டும் சரி. அப்போ 3 தான் விட. அப்போ இதில் நிகழ்ச்சி 3. 12 ரூபா விலையில் நிகழ்ச்சி 3. 8 ரூபா விலைக்கு பார்ப்போம். இப்போ 8 ரூபா விலையில் நிகழ்ச்சி 8 ரூபா விலையில் நிகழ்ச்சி விலை 8, கேள்வித்தொகை 400. 8 ரூபாய்க்கு நேரிக்கிற 400. அப்போ இதில் இந்த சாய்வு அதே சாய்வு தான். சாய்வு நெடுக ஒரே தான். டெல்டாக்கு டெல்டா பி ஒரே அளவு தான். அப்போ இதில் விட 1. இதே மட்டும் 2, 4 2 8, இங்கே 8, ஆகவே 1 தான் விட. இப்போ 1 விட. இனி 4 ரூபா விலையில் நிகழ்ச்சியை பார்ப்போம். இப்போ 4 ரூபா விலையில் நிகழ்ச்சி 4 ரூபா விலை பி 4, பிக்கு பிரதியிடுறோம் 4, கியூக்கு பிரதியிடுறோம் 600. இது சாய்வு அதே தொகை தான். 200 4 சமன். இதை சுருக்கினால் சரி, இதையும் சுருக்கினால் 3. அப்போ 3 2. இனி அடுத்தது சைவர் விலையில் நிகழ்ச்சியை பார்ப்போம். சைவர் விலையில் நிகழ்ச்சி இதில் விலைக்கு சைவர், கேள்வித்தொகைக்கு 800. சாய்வு ஒரே சாய்வு தான். அப்போ இதில் விட 0. அப்படி இதை பெருக்கினா 0. அப்போ 0 பிரித்தா 0 தான். 0 எந்த எண்ணால் பெருக்கினாலும் பிரித்தாலும் 0 தான். 200 தடவை 0 0, 0 பிரித்தா 0. இப்போ பாருங்கள், இதில் இந்த நிகழ்ச்சி அளவுகளை பாருங்கள். இப்போ இதில் ஆக குறைஞ்ச விலையில் நிகழ்ச்சி குறைய, கூடின விலையில் நிகழ்ச்சி கூட. இப்படி கூடி போகுது பாருங்கள். விலை கூட கூட சைபர்லேருந்து 4 ரூபா விலைக்கு 3 2 ஆகுது. 8 ரூபா விலைக்கு 1 ஆகுது. அப்புறம் 12 ரூபா விலைக்கு 3 ஆகுது. மற்றது 16 ரூபா விலைக்கு முடிவிலி ஆகுது. அப்போ இதில் சைபர் விலை பூச்சியத்தை அந்த நிகழ்ச்சியை பார்க்க இதில் 2 ரூபா விலையில் நிகழ்ச்சி அதை பார்க்க கூட இருக்கும். 4 ரூபா விலையில் நிகழ்ச்சி அதை பார்க்க கூட இருக்கும். 5 ரூபா விலையில் 6 ரூபா விலையில் நிகழ்ச்சி அதை பார்க்க கூட இருக்கும். 8 ரூபா விலையில் நிகழ்ச்சி கூட இருக்கும். அப்படி வரக்கூடி இதில் முடிவிலிக்கு வரும். இப்போ இந்த கேள்விக்கோட்டில் அதாவது சரியான நடுப்புள்ளி பாருங்கள். இது 8, இங்கே மேலுக்கு 16. இதில் 8 இருக்குது, இங்கே கீழுக்கு 8 இருக்குது. இப்போ நடுப்புள்ளி இந்த புள்ளி இடத்துல புள்ளி பாருங்கள் 1, நிகழ்ச்சி 1, 1க்கு சமன். இதை அடுத்து பாருங்கள், இங்கே அதை நான் காட்டியிருக்கிறேன்.
நெகிழ்ச்சி குணகம் பூஜ்ஜியம் என்று சொன்னால், இது பூஜ்ஜியம் என்று சொன்னால் பூரண நெகிழ்வற்ற கேள்வி என்று சொல்கிறது. பூரண நெகிழ்வற்ற கேள்வி, கொஞ்சமும் கேள்வி நெகிழ் இல்லை. இதில் இதை பாருங்கள், நெகிழ்ச்சி குணம் ஒன்றுக்கு குறைவு. இது ஒன்றுக்கு குறைவு. இது சொல்கிறது நெகிழ்வற்ற கேள்வி என்று சொல்கிறது. இதில் ஒன்றுக்கு சமன் கேள்வி. நெகிழ்ச்சி குணம் ஒன்றுக்கு சமன் எனில் அது சொல்கிறது ஒருமை நெகிழ்ச்சி கேள்வி, ஒருமை நெகிழ்ச்சி. இது 3 நெகிழ்ச்சி குணகம் ஒன்றுக்கு அதிகம், ஒன்றை பார்க்க கூட. அப்போ இதை சொல்கிறது நெகிழ்வுள்ள கேள்வி. இது முடிவிலி கேள்வி. இது பூரண நெகிழ்வுடைய கேள்வி, நெகிழ்வு அற்ற கேள்வி. இது பூரண நெகிழ்வற்ற இது எனில் நிகழ்ச்சி குணகம் முடிவிலி எனில் பூரண நெகிழ்வு உள்ள கேள்வி, பூரண நெகிழ்வு. இது பூர்ண நெகிழ்வு உள்ள கேள்வி, இது பூர்ண நெகிழ்வற்ற கேள்வி. இது ஒருமை நெகிழ்வு கேள்வி. இது நெகிழ்ச்சி இன்மை. இது நெகிழ்ச்சி அற்ற கேள்வி. இது நெகிழ்வுடைய கேள்வி. இது நெகிழ்வுடைய கேள்வி. ஒன்றுக்கு கூடண்டா நெகிழ்வுடைய கேள்வி, ஒன்றுக்கு குறையண்டா நெகிழ்வற்ற கேள்வி. இது பூர்ண நெகிழ்வற்ற கேள்வி, இது பூர்ண நெகிழ்வுடைய கேள்வி. அப்போ இந்த சொல் உபயோகங்கள் உங்களுக்கு தெரிய வேணும். நீ அடுத்ததை பாருங்க. இப்போ நாங்கள் இதில் ஒரு புள்ளியிலே நிகழ்ச்சி பார்த்தோம். அதை சொல்கிறது புள்ளி நிகழ்ச்சி என்று. புள்ளி நிகழ்ச்சி, இந்த ஒவ்வொரு புள்ளியிலையும் நிகழ்ச்சி. இதில் வேணுமெண்டா இதுலேயும் பார்க்கலாம். இந்த புள்ளியில், இந்த புள்ளி 12, 14 இருக்கும். இந்த புள்ளியிலையும் பார்க்கலாம், இது 10 இருக்கும். இந்த புள்ளியிலையும் பார்க்கலாம், 4 6 இருக்கும். இந்த புள்ளியும் பார்க்கலாம், 2 இருக்கும். அந்த புள்ளிகளுக்கு நாங்கள் இந்த நெகிழ்ச்சி குணகத்தை பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த நடுப்புள்ளி ஒன்றா இருக்கும், போக போக மெழுகு கூடி போகும். நடுப்புள்ளி ஒன்றாக இருக்கும், நெகிழ்ச்சி ஒன்றாக இருக்கும், வர வர குறைஞ்சி வரும். இப்போ இதில் 2 விலைகளுக்கு இடையில் நிகழ்ச்சி பார்க்குறது, இரு விலைகளுக்கு இடையில் நிகழ்ச்சி பார்த்தா அதை சொல்கிற வில் நிகழ்ச்சின்னு சொல்கிறது. வில் நிகழ்ச்சி இரு விலைகளுக்கு இடையில், அதாவது 16க்கும் 12க்கும் இடையில் நிகழ்ச்சி பார்க்குறது. 12க்கும் 8க்கும் இடையில் நிகழ்ச்சி பார்த்தால் அது வில் நிகழ்ச்சி. 8க்கும் 4க்கும் இடையில் நிகழ்ச்சி பார்த்தா வில் நிகழ்ச்சி. 4க்கும் 0க்கும் இடையில் நிகழ்ச்சி பார்த்தால் அது வில் நிகழ்ச்சி. இப்போ 16க்கும் 12க்கும் இடையில் நிகழ்ச்சி பார்த்தால் அது சராசரி நிகழ்ச்சி, அது வில் நிகழ்ச்சின்னு சொல்கிறது. அது இந்த 16க்கும் 12க்கும் இடையில்னா 14 விலையில் நிகழ்ச்சியாக இருக்கும். 14 விலையில் நிகழ்ச்சி பார்த்தால் அந்த வில் நிகழ்ச்சி, புள்ளி நிகழ்ச்சி 14 விலையில் பார்த்தாலும் வில் நிகழ்ச்சி 16க்கும் 12க்கும் இடையில் பார்த்தாலும் 2 ஒன்றாக தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இதில் பாருங்க, 12 ரூபா விலையில் நிகழ்ச்சியையும் பார்த்துருக்கிறோம், 8 ரூபா விலையில் நிகழ்ச்சி பார்த்துருக்கிறோம். ஆனால் 12 ரூபாய்க்கு விலைக்கும் 8 ரூபா விலைக்கும் இடையில் நிகழ்ச்சி பார்த்தால் அந்த சராசரி நிகழ்ச்சி 10 ரூபா விலை நிகழ்ச்சியாக இருக்கும். இப்போ 10 ரூபா விலையில் நிகழ்ச்சி பார்த்தால் வார நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சியாக இருக்கும். அதே போல் 8 ரூபாய்க்கும் 4 ரூபாய்க்கும் இடையில் நிகழ்ச்சி என்றால் அது 6 ரூபா விலையில் நிகழ்ச்சியை பார்த்தால் அந்த நிகழ்ச்சி வரும். அப்போ அந்த வில் நிகழ்ச்சியை நாங்கள் நிறுவி பார்க்கணும் என்றால் இப்படி பார்க்கலாம். இப்போ 8 ரூபா விலைக்கும் 4 ரூபா விலைக்கும் இடையில் நிகழ்ச்சியை வில் நிகழ்ச்சி சூத்திரத்தை போட்டு கணிச்சு போட்டு பிறகு புள்ளி நிகழ்ச்சி சூத்திரத்தை பயன்படுத்தி இப்போ 6 ரூபா விலைக்கு பார்த்தோம் என்றால் ஒரே விட வரும். அதை நான் இங்கே பின்னால் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். பாருங்கள், இப்போ நாங்கள் அதுதான் இப்போ காட்ட போகிறோம். பாருங்க, வில் நிகழ்ச்சி குணகம். வில் நிகழ்ச்சி கணிக்கிறதுக்குரிய சூத்திரம் இது. அது சூத்திரம் அதில் பெரிய மாற்றம் மட்டும் இல்லை. இதில் புள்ளி நிகழ்ச்சி சூத்திரம் இது. பாருங்க, புள்ளி நிகழ்ச்சி சூத்திரம் டெல்டா கியூங்கள் டெல்டா பி, பி என்கள் கியூ, இதுதான் புள்ளி நிகழ்ச்சி சூத்திரம். ஆனால் வில் நிகழ்ச்சி சூத்திரத்துக்கு இது P1 சக P2, முந்தின விலையும் 2 விலையும் கூட்டணும். இதில் 2 கல்வி தொகையும் கூட்டணும். இது Q1 சக Q2, Q1 Q2 ரெண்டையும் கூட்டுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இது P1 P2, இது Q1 Q2. அதை இன்னும் இதில் காட்டிக்கங்க. வருங்க, சூத்திரம் இதுதான். இது வில் நிகழ்ச்சி சூத்திரம். 2 விலைகளுக்கு இடையில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ 16க்கும் 8க்கும் இடையில்
சூத்திர நிகழ்ச்சி பார்ப்போம். 16க்கும் 8க்கும் இடையில் பார்ப்போம். இந்த சூத்திரத்தை பயன்படுத்துவோம். 16க்கும் 8க்கும் இடையில் என்றால் 16 சக 8, 16ஐயும் போடணும் 8ஐயும் போடணும், 16ஐயும் 8ஐயும் கூட்டுறோம். கேள்வித்தொகை இது 0, 16ல் 0, இதில் 8ல் 400. அப்போ 16ம் இந்த 0ம் 8ம் 400ம் 0ம் 400ம் நடிகை இதில் போட்டிருக்கிறோம். இது விலை ரெண்டையும் போட்டிருக்கோம், இது தொகை ரெண்டையும் போட்டிருக்கிறோம். இதுக்கு அந்த இதைத்தான் போடணும். இது இந்த முக்கோணத்துக்குரிய சாய்வில் மாற்றம் இல்லை. நாங்கள் சொன்னோம் முதலில் பார்த்தா அதே சாய்வு தான். இது 4, இது 200 பிரித்தா 50 தான் வரும். 200 4ஆல் பிரித்தா 50. அப்போ 200 4 50 பாருங்க. 200 4, அப்போ 50 தான் சாய்வு. இதுலேயும் பாருங்கள் அடுத்த விலை மாற்றத்துக்கு அதே தான் போடுறோம். அப்போ 200 4 தர 16 சக 8 0 சக 400. அப்போ இது ரெண்டையும் கூட்டினால் 16 மட்டும் 24 400. அப்போ இதை சுருக்கினால் 3 விட வரும். அப்போ இந்த நிகழ்ச்சி குணம் 12 ரூபா விலையில் நிகழ்ச்சி 3. நாங்கள் முன்னுக்கு பார்த்துருக்குறோம். கொஞ்சம் பாருங்கள். 12 ரூபா விலையில் நிகழ்ச்சி 12 ரூபா விலையில் பார்த்துருக்கிற நிகழ்ச்சி 3. பார்த்தீங்களா? 12 ரூபா விலையில் நிகழ்ச்சி 3. அப்போ 16க்கும் 8க்கும் இடையில் நிகழ்ச்சி பார்த்தால் 12 ரூபா விலை நிகழ்ச்சி வரும். அப்போ வில் நிகழ்ச்சி சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி நாங்கள் இப்போ இதை பார்த்தோம். வில் நிகழ்ச்சி சூத்திரத்தை பயன்படுத்தி 16க்கும் 8க்கும் இடையில் வில் நிகழ்ச்சியை பார்த்தோம். 12 ரூபா விலை நிகழ்ச்சி வருது. என்ன நிகழ்ச்சி? நிகழ்ச்சி 3. இங்கே பாருங்க. 12க்கும் 4க்கும் இடையில் பார்ப்போம். 12க்கும் 4க்கும் இடையில் பாருங்க. 12க்கும் 4க்கும் இடையில் நிகழ்ச்சி பார்க்குறோம்னா 12 சக 4. இது 12க்குரிய 200, 4க்குரிய 600. 200ம் பாருங்க. 200ம் 600ம் 800. இது 800, இது 16. 200 இந்த இதில் மாற்றம் இல்லை. சாய்வு ஒரே சாய்வு தான். 200 4. அப்போ இவ்வளோ இதை செய்தால் விட 1 வருது. இங்கே வரைக்கும் 1. 8 ரூபா விலையில் நிகழ்ச்சி 1. 12க்கும் 4க்கும் இடையில் சராசரி விலை 12க்கும் இங்கே 2 இங்கே 2. அப்போ 8 ரூபா விலையில் நிகழ்ச்சி விட வரும். அப்போ 1 வந்திருக்கு. இங்கே பாருங்க. இதில் நாங்கள் முதல் பார்த்த 8 ரூபா விலையில் நிகழ்ச்சி 8 ரூபா விலையில் நிகழ்ச்சி 1 பார்த்துருக்கு. 1. அப்போ இதில் வில் நிகழ்ச்சி பார்க்குறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லேசான வேலை. வில் நிகழ்ச்சி கேட்டால் இரு விலைகளுக்கு இடையில் நிகழ்ச்சி பார்க்குறது. இரு விலை இப்போ நாங்கள் விரும்பினா 12க்கும் 8க்கும் இடையில் பார்க்கலாம், அல்லது 16க்கும் 8க்கும் இடையில் பார்க்கலாம், அல்லது 8க்கும் 4க்கும் இடையில் பார்க்கலாம், அல்லது 8க்கும் 0க்கும் இடையில் பார்க்கலாம். இதுக்கு இடையில் பார்க்கலாம். சூத்திரம் இந்த சூத்திரத்தை பயன்படுத்தணும். 8 ரூபா விலையில் புள்ளி நிகழ்ச்சி குணகம் சமமாகும். இங்கே பாருங்க. 8 ரூபா விலையில் பார்த்துருக்கணும். இங்கே வரைக்கும் 12 ரூபா விலைக்கும் 4 ரூபா விலைக்கும் இடையில் இருக்கிற சராசரி விலை 8 ரூபா விலை. 8 ரூபாய்க்குரிய நிகழ்ச்சி வந்திருக்கு. 1 தான் வந்திருக்கு. 1 வந்திருக்கு. விடை 1 வந்திருக்கு. 12க்கும் 4க்கும் இடையில் நிகழ்ச்சி குணகம் 1. நீ அடுத்த இதை பாருங்க. இப்போ இதில் நிகழ்ச்சியை பாருங்க. இது முடிவிலி. இதில் இந்த விலையில் வருமானத்தை பார்ப்போம். 16 ரூபா விலையில் 16 ரூபா விலைக்கு பொருளை விற்றால் எவ்வளோ காசு கிடைக்கும் வியாபாரிக்கு? 0% வராது. ஒன்றும் இல்லை. 16 தர 0. 12 ரூபா விலைக்கு விற்றால் 200 பொருளை விற்கலாம். அப்போ 12 தர 200. இங்கே பாருங்க. 12 தர 200 சமன் 2400 ரூபா காசு கிடைக்கும். 8 ரூபா விலைக்கு பொருளை விற்றால் 8 ரூபா விலைக்கு விற்றால் 8 தர 400. அப்போ 3200 ரூபா கிடைக்கும். 4 ரூபா விலைக்கு விற்றால் 600 விற்கலாம். 4 ரூபா விலைக்கு விற்றால் 600 விற்கலாம். 6 4 24 2400 ரூபா கிடைக்கும்.
சைபர் விலைக்கு விற்றால் 800 தர சைபர் ஒரு சதவீதம் கிடைக்காது. இவருங்க நெகிழ்ச்சி குணகம் முடிவிலி என்றால் வருமானம் இல்லை, பூஜ்ஜியம். யாருக்கு இதில் பூஜ்ஜியம் என்றால் நெகிழ்ச்சி குணகம் பூஜ்ஜியம் என்றாலும் வருமானம் இல்லை. வேறு ஒன்று விலையில் நெகிழ்ச்சி குணகத்தை பாருங்கள். நெகிழ்ச்சி குணகம் ஒன்று இருக்கிற நேரம் வருமானம் 3200. ஒன்றுக்கு கூட இருக்கிற நேரம் குறையுது வருமானம், இன்னும் குறைய வருமானம் குறையுது. இங்கே பாருங்க, இது ஒன்றுக்கு 3200, ஒன்றுக்கு குறையும் வருமானம் குறையும். அப்போ வருமானம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த விலையை தீர்மானிக்கிற நேரம் வியாபாரிகள் அங்கே பண்டத்தில் நெகிழ்ச்சி குணகத்தை கணிப்பாங்க. நெகிழ்ச்சி குணகத்தை வச்சு கொண்டு விலையை நிச்சயிக்கிற நேரம் உற்பத்தியாளர்கள் தங்களோட பொருட்கள விலையை நிச்சயிக்கிற நேரத்தில் நெகிழ்ச்சி குணகத்தை பயன்படுத்துவாங்க. நெகிழ்ச்சி குணகம் ஒன்றுக்கு குறைய அவங்களோட விலை இருந்தால் அதை கூட்ட பார்ப்பாங்க. ஒன்று வரையும் கூட்டலாம். அதுக்கு மிச்சமாக கூட்டினால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை, வருமானம் குறையும். ஒன்றுக்கு குறைய இருந்தால் அவங்க விற்கிற விலை அவங்களோட பண்டத்தினுடைய நெகிழ்ச்சி குணம் ஒன்றுக்கு குறைய இருந்தால் ஒன்று வரையும் கூட்டலாம். அப்போ அதுக்கு தக்க மாதிரி இந்த நெகிழ்ச்சி குணகம் ஒன்றுக்கு குறைய இருந்தாலும் கூட இருந்தாலும் வருமானம் குறையும்ன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ள வேணும். அதை நான் இன்னொரு உதாரணத்தில் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். நான் பாருங்க, இதில் பெருக்கும் விற்பனை வருமானத்தை இந்த வரைவிலிருந்து இந்த அட்டவணையை நாங்கள் தயாரிச்சினாங்க. இந்த அட்டவணையிலிருந்து விற்பனை வருமானத்தை பாருங்கள். விலையை தொகை அளவால் பெருக்குனா இதில் சைபர், இதை பெருக்கினால் தொகை அளவால் பெருக்கினா இந்த 70 ரூபாய்க்கு விற்றால் 7 நாள் 28,000 ரூபா கிடைக்கும். 60 ரூபா விலையில் 800 அலகு விற்கும், 48,000 கிடைக்கும். 50 ரூபா விலையில் 1200 அலகு விற்கும், 12,000 60,000 கிடைக்கும். 40 ரூபா விலையில் 16,600 விற்கலாம், அப்போ 64,000 கிடைக்கும். 30 ரூபா விலையில் 2000 அலகு விற்கும், அப்போ 60,000 வருமானம் வரும். 20 ரூபா விலையில் 2400 விற்கும், அப்போ 48,000 கிடைக்கும். 10 ரூபா விலையில் 2800 விற்கும், அப்போ 2800 ரூபா கிடைக்கும். சைபர் விலையில் 3200 ரூபா 3200 அளவு விற்கும், ஒரு சத காசும் கிடையாது. அப்போ இதில் பாருங்கள், இது விற்பனை வருமானம். இப்போ உடனே இந்த 60 ரூபா விற்கிற 70 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கிற வியாபாரி தன் வருமானத்தை கூட்டணும் என்றால் என்ன செய்யணும்? விலையை கூட்டலாம், இதுவரையும் கூட்டலாம், 40 வரையும் கூட்டலாம்ன்றது இங்கே விளங்குது. ஏனென்றால் நெகிழ்ச்சி குணகம் ஒன்று வரையும் விலையை கூட்டலாம். 10 சத்தால கூட்டையும் கூட்டலாம், 50 சத்தால கூட்டையும் கூட்டலாம், 1 ரூபாயில் கூட்டையும் கூட்டலாம். இதுக்கு மேலே கூட்டப்படாது. 40 ரூபாய்க்கு மேலே கூட்டினார் என்றால் அவருக்கு வருமானம் குறைஞ்சிட்டு போகும். பாருங்கள், 40 ரூபாய்க்கு விலையை கூட்டினார் என்றால் வருமானம் குறைஞ்சிட்டு போகும். அப்போ வருமானம் இதில் 20 ரூபாய்க்கு விற்றுட்டு அவர் பண்டத்தை ஒருவர். அப்போ அவர் பயம் இல்லாமல் அவர் பண்டத்தில் விலையை 40 ரூபா வரையும் கூட்டலாம். அவர் பண்டத்தினுடைய விலையை 40 ரூபா வரையும் பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் கூட்டலாம். அப்போ 64,000 வருமானம் வரும். அப்போ விலையை நிச்சயிக்கிறதுல இந்த ஒரு காரணியும் முக்கியமான ஒரு காரணி என்பதை ஞாபகத்தில் வச்சு கொள்ளணும். இந்த நெகிழ்ச்சி குணகம் பொருளியலில் திட்டமிடுறவர்களுக்கு மிக முக்கியமானது. இது வியாபாரிகளுக்கு உற்பத்தியாளர்களுக்கு உரிய விஷயத்தை தான் நான் இப்போ சொன்னேன். இது நீங்கள் பிறகு ஏழில் முடித்து யூனிவர்சிட்டிக்கு போகிற நேரம், அதுக்கு மேலே போகிற நேரம் இந்த நெகிழ்ச்சி குணத்தின் உபயோகம் மிகவும் தெளிவாக உங்களுக்கு விளக்குவார்கள்.